ஹாய் காய்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகாத முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாரோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்க கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓல்டு மாஸ்க் மேன் தான் இருக்கார். இந்த மாஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வருமா என்னன்னு தெரில. நம்மளுக்கு இந்த மாஸ்க் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு விண்டர்லேண்டு அப்படின்னா 2026 நியூ இயர் அன்றைக்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாஸ்க்கு. அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நம்மளுக்கு ஃபேண்டன் வீல் ஒரு இது இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த ஃபேண்டன் வீலில் இந்த ஒரு பண்டலு, அப்புறம் ஒரு பைக்குக்கான ஸ்கின்னு இந்த கீழே இருப்பாங்க. அந்த பைக்கு தான் ஏதோ ஸ்கூட்ரு மாரி இருக்குது. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு தாங்க. இந்த ஃபேண்டன் வீல் எப்போ வரும்னு தெரியல, ஆனால் இன்னும் டேட்டு நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது தெரிஞ்சுங்க. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளுக்கு அடுத்த பேடல் விழா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான அப்டேட்டுங்க இதாங்க, தீபாவளி விஷ் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. தீபாவளி விஷ் ஈவெண்ட்டு தாங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன பண்டல்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் பண்டல்ஸு, அப்புறம் பிரேக் டான்ஸ் பண்டலு, இந்த பண்டலில் இருக்குங்களா, இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. தீபாவளிலாம் ஸ்பெஷல்னாலே நம்மளுக்கு விஷ் ஈவெண்ட்டு தாங்க, அது மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பெஷலாக வரும். ஆனால் என்ன நிறைய டைமண்டு பிடுங்கோன்னா அதான் நம்மளுக்கு இதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை கொண்டை இருக்குமா என்னன்னு தெரில, அது கொஞ்சம் டவுட்டு தான். வெள்ளை கொண்டெல்லாம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு ரிங்கே ஒன்று தான் வரும், அதுவும் தெரிஞ்சுங்க. இந்தமாரி இந்த ஒரு பண்டில் இருக்குமா என்னன்னு தெரியல, இந்த பண்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டெலாம் இருக்குது, அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டல்ஸ்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துங்க. இந்த ஒரு ஃபீமேல் பண்டல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதே பார்த்துங்க. அடுத்து வார்லூஃப் பண்டல்லாம் இருக்குது, இந்த ஒரு பண்டல் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நம்மளுக்கு ஒரு பேடல் வீல் தான், ஃபிஸ்ட்டு பேடல் வீல் தான். இந்த ஃபிஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்துடுச்சு. நம்ம இன்னும் இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. இதே நம்மளுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். டேட் என்ன எப்போன்னு தெரில, இன்னும் டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை. டேட்டு தெரிஞ்சோன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் டேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா குளூகுளு வால் ராயல் தாங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. ரெக் ராயில் தான் வரப்போகுது. இந்த பன்னி ஈவெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த ஒரு குளூகுளு வால், அதுவும் தெரிஞ்சுங்க. அது கூட நம்மளுக்கு ஒரு 3 குளோவல் ரிட்டன் ஆகுது. இந்த ஒரு குளோவல் நாய் குளோவல். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குளோவல், இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்தது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குளோவல், இதுவும் தெரிஞ்சுங்க. இந்த குளோவில் யார்ட்டையும் அதிகமாக இருக்காது, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னி ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்போ அதுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த ஒரு குளூகுளு வால் ராயல் வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து என்ன அப்படின்னா தீபாவளி டோக்கன் வீல் தாங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்தமாரி நம்மளுக்கு மகாராஜா பண்டலு ரிட்டன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதை கூட தெரிஞ்சுங்க. அடுத்தது இதெல்லாம் நம்மளுக்கு தீபாவளிக்கு ஃப்ரீயாக தந்த பண்டலு, அதெல்லாம் நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கூட தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பண்டல் வந்து போன வருஷம் தீபாவளிக்கு வந்தது, இதே ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்தது. அது கீழே ஒரு பண்டல் இருக்குது பார்த்திங்களா, கரடி பண்டல், அது போன வருஷம் தீபாவளிக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வராங்க இந்த வருஷம், அதுவும் தெரிஞ்சுங்க. பார்த்துங்க அவன் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்துங்க. நம்மள்ட்ட இருந்து டைமண்ட் எல்லாம் பிடுங்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வரான், அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த ஈவெண்ட்டில் யாரும் கை வைக்காதீங்க, இது வந்து நல்ல ஈவெண்ட்டு தான். இதுக்கு பதில் வேறு ஏதோ ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதில் கூட நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை தீபாவளி விஷ் ஈவெண்ட் வந்தால் கூட நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் இன்னொரு ரிங் ஈவெண்ட் இருக்குது பாருங்கள், அதுவும் தீபாவளிக்கு வந்தது. இது வந்து நம்மளுக்கு தீபாவளிக்கு புதுசாக வர ஈவெண்ட்டு, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த ஒரு பண்டல் தாங்க தீபாவளிக்கு நம்மளுக்கு இந்த வாட்டி மெயின் ரிவார்டு, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்தீங்கன்னா இந்த ஒரு குளோவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தீபாவளி பாஸில் கூட வரத்துக்கு இந்த குளோவில் சான்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து இந்த ஒரு கத்தானா தான். இந்த கத்தானா பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் வரத்துக்கு கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் ரிங் ஈவெண்ட்டில் வரத்துக்கு மேபி சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு P19 பாருங்கள், இது டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரீட் ஸ்பீடுங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. இது நம்மளுக்கு தனியாக ஒரு டோக்கன் இருந்தாலும் இருக்கும், அப்படின்னா யூனிவர்சல் ரிங் டோக்கனில் வந்தால் கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. என்னன்னு தெரில, நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் அப்டேட் வந்தால் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான அப்டேட்டு இதாங்க, ரிட்டன் வருமா வராதா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்துங்க, நம்மளுக்கு ஆல் ஆஃப் எலக்ட் தாங்க.
ஆல் ஆஃப் எலக்ட் வரலாம் கூட நம்மளுக்கு ஒரு 5 எலக்ட் அப்படி இல்லை 4 எலக்ட் ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு ஒரு 5 எலக்ட் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த என்னென்னு கன்ஃபார்ம் ஆகலை நம்மளுக்கு. இன்னும் இந்த எலக்டோட இது கூட இன்னும் டேட்டு கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகிச்சுன்னா நம்ம டேட்டு வந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன், அதுவும் தெரிஞ்சுங்க. இது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு 9 ஐட்டம்ஸ் ஓல்டு ஐட்டம்ஸு கொடுத்து அதில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு எலைட் பாஸ் ரிட்டர்ன் வேணும் தான் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் எலைட் பாஸ் ரிட்டர்ன் வேணும் தான் நானும் போட்டிருந்தேன். இந்த வாட்டி நம்மளுக்கு எலைட் பாஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷம் இந்த மந்த் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறது தான், நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்குங்க. எல்லோரும் நம்மளை மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட பலமான அப்டேட் கூட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.